நம்ம எல்லாமே சரியா இருக்கோம்னு சொல்லி தான், அது சரியான ஒரு கணக்கு நம்ம போட்டு தான் எல்லா வேலையும் நம்ம துவங்குறோம். எல்லாமே நம்ம தொடங்கி, அந்த வேலையை நம்ம சரி பார்த்து, இன்னை வரைக்கும் நம்ம செயல்பட்டுக்கிட்டே இருக்கோம். நம்மளையும் மீறி அப்படி தப்பி தவறி ஒரு தவறு நடக்குதுன்னா, அதுதாங்க விதி. அது விதின்னு நம்ம ஏற்றுக்கணும். ஏன்னா, தவறு செய்யாதவங்க உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம தவறு இன்னைக்கு செய்யாமல் இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். தெரிஞ்சு யாருக்கும் நம்ம தவறு செய்யலை. அறியாமல், நம்மளை அறியாமல் புரியாமல் ஒரு தவறு நம்ம செஞ்சோம்னா, அதை நம்ம திருத்திக்கவும் இறைவன் நமக்கு துணையாக இருப்பார். நம்ம அதை திருத்திக்கிறோம், வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கோம். ஆனால் அந்த தவறை அடுத்தவங்க சுற்றி காட்டியோ, அதை குத்தி காட்டியோ, நம்மளை அதை ஒரு காரணமாக சொல்லி நம்மளை விட்டு பிரிஞ்சும் போனாங்கன்னா, அது அவங்களுடைய தவறாக இருக்கும். ஏன்னா தவறுகளை உணர்கிறவங்க மனுஷங்க. அந்த தவறை மன்னித்து ஏற்றுக்கிறவங்க கடவுளுக்கு சமமானவங்க. நம்ம இன்றைக்கி ஒரு தவறு செஞ்சிட்டோம், அதை நம்ம உணர்ந்துட்டோம், திருந்திட்டோம். இப்போது நம்ம மனுஷங்களாக இருக்கோம். நம்மளை புரிஞ்சுக்கிட்டு நம்ம கூட வாழினா அதுவும் நம்ம ஏற்றுப்போம். நம்மளை வேண்டான்னு விட்டுட்டு போனாங்கன்னா பொறுமையாக நம்ம இருந்து அதையே நம்ம ஏற்றுக்குவோம். ஏன்னா எது நடந்தாலும் நம்மளுடைய முருகனுடைய அனுமதி இல்லாமல் நமக்கு நடக்காது. முருகனோட அனுமதியோடு நமக்கு எல்லாமே நடக்கும்போது எல்லாத்தையும் ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு வேணும். நம்ம முருகனை இன்றைக்கி நம்பியிருக்கோம். நம்ம வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இன்றைக்கி நடந்துகிட்ருக்க நிகழ்காலத்தில் நம்ம கண்ணீரோடு இருக்கோமோ, ரொம்ப வலியோடு இருக்கோமோ, இல்லை நல்ல வாழ்க்கை நம்ம இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்கோமோ, எல்லாத்துக்குமே காரணம் முருகர் தந்தை. நமக்கு இன்றைக்கி ஒரு நல்லது செஞ்சிட்ருக்காருன்னா நம்ம அதை அனுபவிப்போம். அதே கஷ்டம் நமக்கு இருக்குன்னா முருகர் நம்மளை சோதிக்கலை, நம்ம கர்மா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அந்த கர்மாவை முருகர் முற்றிலும் தீர்த்து வைப்பார். அவர் தீர்த்து வைக்க நாமும் கொஞ்சம் தெளிவடைஞ்சி நம்ம வாழ்க்கை என்னன்னு கொஞ்சம் பார்ப்போம். வலியும் வேதனையும் இருக்க தான் செய்யும். இதையும் கடந்து தானே ஆகணும் நம்ம. ஆனால் நம்ம தனியாக கடந்து போகலை. முருகர் தந்தையோடு நம்ம கடந்து போகிறோம். முருகர் தந்தையோட கரத்தை பிடிச்சி நம்ம கடந்து போகிறோம். அப்போது நம்ம போகிற வழியில் முள் இருந்தால் என்ன, கல் இருந்தால் என்ன, இருட்டாக இருந்தால் என்ன, வெளிச்சமாக இருந்தால் என்னங்க, அந்த பாதை முழுதும் நம்ம முருகர் கூட வராரு. அந்த தைரியத்திலே நம்ம வாழ்க்கை கடந்துடலாம். நம்ம நிச்சயமாக கடந்துடலாம். சிறப்பாக தான் வாழ போகிறோம். தன்னம்பிக்கையோடு நம்ம இன்றைக்கி முருகனை நம்பி இருப்போம். நல்லதே நடக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.